ரொம்ப டீ கடை தாத்தா மாதிரி டீ கடை சொன்னான்னு பேசுறாரு. ஏன்டா இதை குச்சியை ஃபுல்லாக தான் காரணத்தை இறந்து விட்டாங்க. பார்த்து தனி வேணும் நாம விடுறா நேரா ஒரு பீஸ் எனக்கே பரவாயில்ல. நாங்க 2 பேர் சாப்பிடுறோம். நீங்க அந்த ரக்கலை நீங்க சாப்பிடுங்க. நல்லா அலசியா கட் பண்ணி நல்லா அலசி வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மொட்டை பிரியாணி. வாங்க மொட்டை பிரியாணி முட்டை பிறகு பிரியாணி என்ன தெரியும். பாப்போம் என்னதான் வருது. ரகு தாத்தா கிட்ட போடுறாரு. ரகு தாத்தா கிட்ட கிளீன் பண்ணுவாரு. யார் ரகு தாத்தான்னு உனக்கு தெரியாது. டீ கடை பா இது டீ கடை தாத்தா அவர்கிட்ட கூட நல்லா கிளீன் பண்ணுவாரு. செஞ்சு கொடுத்ததோ போதும். போடுற அப்படியே போடுறது எடுக்கிறா என்னன்னே தெரியாம சாப்பிடலாம். தப்பு இல்லடா. அவனுக்கு எதுக்கு நுரையில வாங்கி வந்தா வேணாம்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. அது தோலோட இருந்தா பரவாயில்ல. தோல் இல்லாம கோழி மூளை தரல. செய்யலாமே அப்படின்னு பார்த்தேன். ஆட்டு மூளை மட்டும் தான் செய்யலாம். கோழி சாத்து 2 ஆயிடுச்சு. சாத்து இல்ல, அது எதெல்லாம் பெரிய கோழி போல. என்னடா பண்றது? மஞ்சள் தூள் போட்டு அரைச்சுறா. மஞ்சள் எங்க டர்மரிக் போடுறா. போடாத அப்பதான் வந்து பப்ளிக் குடிக்கலாம். இப்ப கொடுக்கூடாது. இப்ப கொடுக்காது. இப்ப வீடியோ வந்து நாங்க அலசுறோம். லைட்டா ஒரு பதட்டத்துல மொத்தம் மஞ்சள் தூளை கண்டுபிடிச்சாச்சு. மஞ்சள் தூளே வீடியோவா? மஞ்சள் நீராட்டு கோழிக்கு சொன்னேன். மஞ்சத்தூள் குளியல் ஓரம் போ. ஆறாத்து தான் யாரு அதுதான் மீதி ஆட்டு. இன்னொரு போயிட்டு போட போண்டா போட ஐயா. நீ என்ன கலரை மஞ்சள் கலர்ல ஆக்க போறேன் என்ன? கோலமாவு இந்த இதுல கோலமாவு கலர் மாவு இருக்குமா? அது எத்தனோட நீல கலர் போடுவோம். கேட்ட அவத்தார் கோயில் சொல்லிடுதான். பாக்டீரியா சயின்ஸ் நோட் பண்ணிக்கோ. தெரியுதா? பாக்டீரியா இருந்தா சித்திரம். வேற ஏதாவது வைரஸ்லாம் இருந்தா உயிரோட இருக்கான். சாச்சா நம்மதான் சாப்பிட போற தெரியல. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கறி வெட்ட பச்சை இல்லாத துடிக்குது. அப்படியே காலெல்லாம் துடிச்சிருந்தது. ஆமா வெட்டும் போது வெட்டும் போது கறி கழுவிட்டான். இன்னையோட பொட்டாசியம் மாசம் வர அத்தனை வரப்போகுது. அதனால இன்னைக்கு கறி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். பிரியாணி செய்ய போறோம். மார்க்கெட்டுக்கு தான் வந்து அரிசி கழுவி கிடையாது. அரிசி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எல்லாமே நாங்கள் சுத்தமாக தான் செய்ய போறோம். பிரியாணியே வருமா இல்லை தக்காளி சாதம் மாதிரி வருமா எங்களுக்கே தெரியாது. வரும்போது பார்ப்போம். லாஸ்ட்டாக ரிசல்ட்ல தெரியாதா இருந்தாலும் அற்புதமா இருக்குது.
பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இப்பெல்லாம் இது ரிவ்யூ கொடுக்குறீங்களா? பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு கஷ்டம். என்ன மீனை பிடிக்கிறா? நல்லா ஷார்ப் முறையான கட்டி நல்லா ஷார்ப் பண்றாரு. கட்டை பாருங்க, காய்கறி கட்டுறாரு கட்டை. முறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டுத்தையும் கையில வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான வயசான கட்டை. அது மோகத்துல போடு. எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எண்ணெய்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். எண்ணெய் எப்படி செய்வாரு? என்ன குடுறா? அது இல்ல, எண்ணெய் அப்புறம் வாங்கிக்கலாம், முதல்ல செய்யணும் அவருக்கு. எண்ணெய் வாங்குறாரு. இப்போ போய் இந்த நேரத்துல எண்ணெய் வாங்குறாங்க. பிரியாணி செய்யலாம். பிரியாணி சாப்பிட்டு போய் எண்ணெய் வாங்கிக்கலாம். இப்ப எங்க போறோம் நம்ம? இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பிரியாணி செய்யறது வீட்டில் செய்யலான்னு பார்த்தோம். வீட்டுலலாம் ஏதாவது நோண்டுனா கழுத்தில் அடிப்போம், ஓடுங்கடாண்ணா சொன்னாங்க. ஸோ வந்ததுனால இப்போ ஒரு காட்டுப்பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு இடத்த சுத்தம் பண்ண போகிறோம். சுத்தம் பண்ணிட்டு அடுப்பு ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களோட கைவண்ணத்தை காமிக்கிறோம். ஓகே. பாகுபலி என்ன வீடியா? குக் வித் கோமாளி எப்படி ஃபேமஸ் ஆகுது பார்த்தல, அந்த மாதிரி தான் குக்கிங் வீடியோவா. இவங்களாம் அசிங்கமாக போய் சொல்கிறவங்க பிரச்சனை. குக்கிங் வீடியோவா. தக்காளி வெங்காயம் காய்கறிலாம் கட் பண்ண போகிறோம். தம்பி கேமராமேன் சத்த இதில் தண்ணி பண்ணும் அப்பா. திட்டினேப்பா இதுக்காக வந்த. ஓ புதினா கருவேப்பிலை. ஓகே. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுக்கணுமா? எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கட்டி வந்துச்சு, அண்ணி வந்துச்சு. அப்பதான்டா நம்மள மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கிறாருன்னு ஊர் வளர்க்கறதுக்கு தெரியும். அப்பதான் உனக்கு கல்யாணம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆமா கல்யாணம். வெங்காயம் வச்சே தெரிஞ்சிச்சு நீ எவ்வளவு பெரிய மாஸ்டர்னு. ஏய் என்ன இந்த மாதிரி துல்லியமா நுணுக்கமா வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஊர் உலகத்துல யாருமே இல்லை. பாபாது அதுக்கு தான் இந்த மாதிரி அசிங்கமா வெங்காயம் அந்த மாதிரிலாம் நான் வெட்டுறதே கிடையாது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி தக்காளி தான். அந்த பக்கம் பாருங்க. வீணாக ஆக மாட்டேன். இன்னும் தக்காளி கும்பிட வீணாக்குவாங்க. ஹெல்ப்பர்னாவே இந்த வேலை செஞ்சாங்க. ஆமாண்ணா. அப்போதான் மாஸ்டர் தெரியுமே வெட்டது இல்லை. இப்போ ஒன்று சாம்பிளுக்கு நான் வெட்டி காட்டுறேன். ஹவு டு கட்டிங் வெங்காயம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா உனக்கு தான் வந்து அந்த தலபா கட்டு தாத்தா தொப்ப மாதிரியே கரெக்டாக இருக்குது. என்னடா தக்காளி வெட்டுற? எப்படி தக்காளி காணும் வெட்டு வெட்டு குழம்பு வெட்டு வெட்டு நல்லா வெட்டு வரான். இதுக்கப்புறம் நல்லா தூக்கிட்டு வர அண்ணன். இந்த மாதிரி பயங்கரமா பாகுபலி மாதிரி என்னை தவிர வேற யாராலும் தூக்கி வர முடியாது. தெரிஞ்சு ஆமா. வீடியோ எடுத்து வச்சா அவனை கண்டுபிடிக்கிறாங்க. சரி பூண்டு பச்சையா சாப்பிட்டா நல்லது சொன்னாங்க. சாப்பிட்டு பார்ப்போமே எடுத்து வாயில போட்டேன். எரியுது. பூண்டு நல்லபடியா கேமரா வெளியே பூண்டு உரிக்க வச்சுட்டான். பெரிய சாதனை பண்ணிட்டான். ரொம்ப நிறைய ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு தெரியலையா? பூண்டு
மாஸ்டர் ஓ, இங்கே ஐயோ சாரி நான் மாஸ்டர் தான் கொஞ்ச நாளாக வந்து மறந்துட்டேன் சாரி. நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது ஒருத்தர் மட்டும் வெட்டியவே கிடையாது. அவர் நினைக்க வந்த மனசு கஷ்டம். பாத்தீங்களா சோட்டா பீம் வர காளியாவோட மாமா மாதிரியே இருக்கிறாரு. ஏன்னா இப்போ நீ என்ன சொல்லுப்பேன் எனக்கு தெரியும். இந்த ஆடியோவெல்லாம் நம்ம எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க பேசுனீங்க. உங்க கதை எனக்கு தெரியும்டா. நீ தானே சொல்லுவ இதெல்லாம் 1-2 சிக்குங்க. 1-2 சிக்கும் தான், ஆனால் எல்லாத்தையும் சிக்க வைக்கிறேன்டா நான். என்னடா தண்ணிக்குள்ள 4 தக்காளி 3 வெங்காயம் மட்டும் மிதக்கிறீங்க. தக்காளி இனிமேடா இந்த ஊர் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இவனுக்கு தரமாட்டானுங்களே, அவ்வளவு நல்லவனுங்க கிடையாது. பசி எடுக்கும், லைட்டா சாப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம செஞ்சு முடியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அப்போ ஓகே. பசி எடுக்கல எனக்கு. சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு மனுஷன் காலையில இருந்து பட்னியாவே இருக்காரு. பெருமையான விஷயம். இதெல்லாம் பார்க்கல ஒரு நான் சின்ன வயசு தான் இருக்கு. ஏன் சொப்பு ஜாமான் விளாடுவாங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் திருடி வந்து ஆத்துல போய் போனாங்களாம். போயிட்டு தக்காளி போய் குடிச்சான், முழுகி இறந்துச்சான். இஞ்சி போச்சான், அதையும் வெயிட் தாங்காம செத்துருச்சான். ஆனால் வெங்காயம் மட்டும் முழுக முடியலையா? ஏன்னா எல்லாருக்கும் அழுது வெங்காயம். வெங்காயத்தை அழுது யாரு? நம்ம தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கழுவு ஆள் இல்லையே அப்படின்னு சாப்பிடாம போயிடுச்சு. அவ்வளோதான். வெரி குட் வெரி குட். நல்ல ஸ்டோரி. இப்பரா நாளை என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஓடு இருக்குதுல்ல, ஓடை தேய்ச்சி கழுவிட்டு அடுப்பு மேலே வச்சு சூடாக்கி அதில் எண்ணெய் ஊற்றி அதில் தந்தூரி செய்வோம். முருங்கை மரம். அது காட்டு முருங்கை. காடு பக்கத்துல காட்டு முருங்கயா? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நாங்கெல்லாம் நம்ம 6 மணி தான் பிரியாணி சாப்பிடணும். இது பண்ணி சார் அது சாப்பிடா. சந்தோகமா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இஷ்டம் வெளியே சரிண்டா. 1/2 லிட்டருனா அதுக்காக நாங்கள் 1/2 லிட்டர் உள்ளே போட்டுருவோமா? அப்பப்போ ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் கூட போடுவோம், அவ்வளோதான். அது காய்கறி எல்லாம் வதக்கண்டா. ஒன்னாவே வதங்கிடா. அந்த இதே எடுப்பா. 2 காவல் ஸ்டாப் போட்டுக்கிறேன். ஐயோ சாமி வேற கொஞ்சம் சமன்ல போட்டு 4 பேர் அந்த வெடிப்புத்துல வச்சு செட் பண்ணலாம். என்ன இது? நெருப்பு எரியுது. இந்த சைடு லைட்டா ஒரு ஏற்றம் இறக்கி சைட்ல ஒரு ஒரு பக்கத்துல கல் வச்சது. இந்த சைடு இருக்குல்லடா, போய் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஓகேவா? ஓகேவா? அட்டைகள் கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க இது நடத்து வரீங்க? ஃபாரஸ்டா? முள்ளு இருக்கு. காட்டுல கருவேல 3 பேர் வெட்டினாரு. அப்பா இருக்கப்பா, நீ எதையும் போட்டுறாதேப்பா. நான் எதுவும் பண்ணல. இது இப்ப என்ன பார்த்து பொன்னிறமா வருது. சரி
போன் எடுக்கவே இல்லை அது ஒரு பீஸ் எதுக்கு எனக்கா பிரியாணி போடவா என்ன கொஞ்சம் ஊற்றுவா ஊத்து நல்லா ஊத்து வேகமா ஊத்து தக்காளி எதுக்கு எடுத்து வந்தா எதுவும் சாப்பிட்டுருக்கீங்க தண்ணி குடிச்சிட்டு அதுவும் 3வது ஒருத்தர் இருக்காரு ஃபைட் மாஸ்டர் தம்பி அதை தண்ணி மூணு சைடில் ஓகேவா தட்டு மேல கறி போட்டா ஓகேவா கறினா அடுப்பு எடுத்து காலி ஆயிடுச்சுன்னு கேட்டியா ரொம்ப நல்லா இருந்தது லைக்